Hi everyone, welcome back to yet another vlog for this week. So நேத்திக்கு வந்து லிமானுடைய பார்ட் 1 வெர்ஷன் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ இது வந்து பார்ட் 2 எங்களுடைய சண்டே vlog. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே நாங்கள் வந்து லிமானில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ பை சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் மை சேனல். ஸோ சாட்டர்டே vlog வந்து நேற்று பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து சண்டே மார்னிங். இங்கே வந்து நான் என்னுடைய ரூம் பற்றியும் அதோடைய ஒன் நைட்டுக்கான சார்ஜஸ் பற்றி எல்லாமே வந்து நேற்று வீடியோ பார்ட் 1ல் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணாலும் நமக்கு வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணியிருந்தாலும் சேம் தான். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே யூஸ்வலாக வந்து காயோ பின்தோ இருக்கும். தட் இஸ் ரைஸ் வித் பீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் மார்னிங் அப்போ தான் எழுந்திரிச்சேன். பிகாஸ் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 7 AM to 9 7 to 10 somewhere around that time. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே வந்துட்டேன். ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் டயர்ட். பிரேக்ஃபாஸ்ட்னால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட் ஃப்ரூட்ஸுங்க. நம்ம ஊர் மாதிரி இட்லி வடை பொங்கல் தோசை இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இங்கே நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஸோ கொஞ்சம் நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இங்கே ஆக்சுவலாக. அனு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அம்மா நான் கிளம்பி ரூம்லேருந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னோடனே நமக்கு வந்து இட்லி வடை பொங்கல் அப்புறமா மசால் வடை காஃபி இப்படிலாம் இருக்கும்னு நினச்சேம்மான்னா அஃப்கோர்ஸ் காஃபி இருந்தது. காஃபி சூப்பராக இருந்தது. நாங்கள் யூஸ்வலாக குடிக்கிற எஸ்ப்ரெஸோ காஃபி வந்து பார்த்திங்கன்னா $2 தான். இங்கே ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. டேஸ்ட் வாஸ் அமேசிங். அது சொல்லணும். காஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிக்காவில் யூஸ்வலாக வந்து ஸ்டேபிள் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சிலது இருக்குது. ஸோ ஒரு வழியாக என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்துருச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா காயோ பின்தோ தட் இஸ் கோஸ்டாரிக்காஸ் ரைஸ் வித் பீன். அதுக்கப்புறமா வந்து பனானா ப்ரெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக் ஸ்க்ராம்பிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் there was one more thing. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்டெயின் ஃப்ரை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரே ஒரு பிளேட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போவாக கிடைக்கிற விஷயங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அதுலேயே வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். யாருக்கு எது பிடிக்குமோ நம்ம சொல்லிக்கலாம். எனக்கு பனானா ப்ரெட் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு ஜாம் வேறு ஆர்டர் பண்ணேன்னா அனு வந்து ஆஸ் யூஷுவல் என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவே ஸ்வீட்டாக இருக்கும்னு இதுக்கு ஜாம் வேறு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃப்ரூட் ஜாம் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஒரு டப்பா எடுத்துகிட்டு போய் நான் செப்பரேட்டாக உட்காந்து சாப்பிட்டு பழகுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் இருந்தது. அதுக்கப்புறம் ஆம்லெட் வேணும்னா நம்ம ஆம்லெட் சொல்லிக்கலாம். பிளெயின் பிரெட் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. நைஸ் பிரேக்ஃபாஸ்ட். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸ்டொமக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. இன்கேஸ் இங்கே யாருக்காவது வர பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூ கேன் சி இந்த ப்ரெட்டு சூப்பர் டெலிஷியஸாக இருந்ததுங்க. நிஜமாகவே தட்ஸ் த ரியல் வேர்ட் தட் ஐ கேன் யூஸ் ஃபார். அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. சான்ஸே இல்லாமல் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் எங்கேயாவது மால் எங்கேயாவது போனால் கண்டிப்பாக இந்த பனானா ப்ரெட் வந்து வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அனுவுடைய பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அவள் நார்மல் ப்ரெட் வித் ஆம்லெட் அண்ட் காயோ பின்தோ அண்ட் பிளான்டெயின். அவளுக்கு பிளான்டெயின் ஃப்ரை பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். ஸோ எகெயின் மோஸ்ட் ஆஸ்டு கொஸ்டின், எங்கே உங்கள் அனுவோட அப்பாவை காணும் வீடியோலன்னு சில பேர் திருப்பி கேட்டுகிட்டே இருப்பீங்க. எகெயின் ஐ எம் ட்ரைங் டு சே தட் ஜெய்க்கு வந்து வீடியோஸில் வரத்துக்கு எங்கள் கூட கம்பைண்டாக வீடியோவில் வந்து ஷோ ஆஃப் வரத்துக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யூஸ்வலாகவே இன் எனி வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ்லாம் வந்து அவரோட ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. அதனால தான் நான் வந்து அவரை இன்க்ளூட் பண்ண மாட்டேன். வென் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் நம்ம யாரையுமே எந்த விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா லிமான்லேயே வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் பீச்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நம்பர் 1 டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புன்தா ஊபா. இது வந்து எப்படின்னா புன்தா UVA அப்படின்னு இருக்கும் இந்த பீச்சோட பேர் ஆக்சுவலாக. பட் ஸ்பானிஷில் வந்து வியை வந்து பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து புன்தா ஊபா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எங்கே நாங்கள் எடுத்த இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப சென்டர் பார்ட் ஆஃப் தி லிமானில் இருந்ததுனால டுவர்ட்ஸ் எந்த பக்கம் போனாலுமே ஃபியூ மினிட்ஸ் அட் த மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் ஏதாவது ஒரு பீச் வந்துடும். ஸோ சுற்றி வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்கிறதுனால
நாங்கள் அட்லீஸ்ட் ரொம்ப டாப்பாக இருக்கணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற பீச்சஸ் மாத்திரம் இன்கொயர் பண்ணி கேட்டதில் அவங்க சொன்னது இந்த புந்தா உபா. வெல், இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டைம் அண்ட் வென் ஐ வாஸ் பேக் இன் இந்தியா, ஒரு டைமில் நான் யோசிச்சிருக்கேன், சென்னையில் வந்து எந்த பீச்சஸுமே ஆக்சசபிளாக இருந்ததில்லை. இப்போது வந்து ஒரு சில பீச்சஸ்லலாம் கொண்டு வராங்க வச்சுக்கோங்களேன், அந்த டெம்பரரி பாத். அண்ட் வெல், இட் இஸ் நாட் தட் கிரேட் ஆல்சோ. அது அவ்வளோ பாத்வேஸ்லாம் சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் இப்போது நான் கோஸ்டாரிக்காவுக்கு வந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச் தான். ஸோ எல்லாருமே அன்றைக்கி வந்து ப்ளூ வைப்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். சந்தோஷ், நான், அனுஜ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வி ஹேட் சம் டச் ஆஃப் ப்ளூ இன் அவர் ட்ரெஸ். ஏன்னா இந்த பீச் அப்படி ஒரு அழகுங்க, அவ்வளோ ஒரு அழகு. அப்படியே ஜஸ்ட்டு உட்காந்துட்டே இருக்கலாம். நம்ம ஒன்றும் பெருசாக அங்கே பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ எதுவுமே இல்லாட்டி கூட அந்த பீச்சை மட்டுமே நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். நேற்றுக்கு வந்து போனால் அந்த பிளாயா நேக்ரா வந்து ஃபுல்லாக பிளாக் சாண்ட் இல்லையா, இது பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் சாண்டு. அண்ட் அந்த சீயோட கலர் வந்து அப்பா அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஸ்கை அப்படி இருந்தது. அண்ட் இங்கே நிறைய கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாமும் வச்சுருந்தாங்க. தேங்க் காட் இது வந்து ஒரு பப்ளிக் பீச். இப்போ நாங்கள் போன எங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே இருந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் பிகாஸ் இட் வாஸ் இன்சைட் த ரெசார்ட். இது வந்து ரெசார்ட்டுக்கு வெளியில் நம்ம ஒரு 25 minutes ட்ரைவ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா இந்த பீச் வரும். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. யூஸ்வலாக பப்ளிக் பீச்சஸில் இங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லுவாங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மேபி மொபைல் ஃபோன், ஏதாவது ஜுவல்லரி போட்டிருந்தோன்னா, ஹேண்ட்பேக்ஸ், பர்ஸ், அது மாத்திரம் இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதாங்க. இங்கே மாத்திரம் இல்லை, எந்த நீங்கள் ட்ரிப்பு போனீங்கனாலுமே நம்ம இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பீச்சில் அன்றைக்கி நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. தோ இட் வாஸ் அ பப்ளிக் பீச், இட் வாஸ் ஆசம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது பயங்கர ரொம்ப லோ லெவல் பீச் மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, லெவல்னால் வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு வேவ்ஸே வராது. டுவர்ட்ஸ் எண்டில் மட்டும்தான் அந்த வேவ்ஸை அடிக்கும். எவ்வளோ தூரம் உள்ளே போனாலுமே வந்து ஆழமே இருக்காது. ஏன்னா அந்த கரெக்டாக அந்த எண்டில் நான் கால் வச்சுருக்கேன் பாருங்களேன், அது நான் எட்ஜில் இருந்தேன். அந்த இடத்துல மாத்திரம் மண் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால அங்கே மட்டும் வந்து சூப்பராக வேவ்ஸ் அடிச்சுது. மற்றபடி சின்ன குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டாங்க. நல்ல தண்ணிக்கு உள்ளே போயிட்டாங்க. மிடில் ஆஃப் த இதில் போனால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஹை வேவ்ஸோ ரொம்ப டைட்ஸ் ஃபாஸ்ட்டாக வருதோ அந்த மாதிரியான எதுவுமே இல்லை. அதுதான் இந்த பீச்சோடைய பர்டிகுலர்லி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு பீச்சில் ஒரு அழகு இருக்குது. ஒரு விஷயம் நம்ம போகும்போது அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த பீச் ரியலி இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கயாக்கிங் வந்து பண்ணுறாங்க. இங்கே இந்த போட் ரைடிங் பண்ணுறாங்கல்ல, இது பாருங்கள், இது பீச்லேயே பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ அலையே கிடையாது, ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுனால இந்த நார்மல் போட்டிங் இங்கே வந்து இந்த போட்டிங்னு சொல்லாமல் கயாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து சாதாரணமாக வந்து பண்ணுறாங்க எல்லாருமே. இங்கே சின்ன குழந்தைங்க, ஈவன் அவங்களுடைய பெட்ஸ்லாம் கூட நல்லா டீப் இன்டு த சீ போனாங்க. அந்தளவுக்கு சூப்பர் சேஃபான ஒரு பியூட்டிஃபுல்லான வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான இன்னொரு பீச் இங்கே லெமானில். ஸோ இந்த அவுட்ஃபிட் அண்ட் இந்த ஹேட் எல்லாமே வந்து ப்ளூ வைப்ஸ். ஏன்னா அந்த பீச்சுக்கு மேட்சாக இருக்கணும்னு சும்மா ட்ரை பண்ணோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வெளியிலேயே வந்து ஒரு குட்டி ரிவர் இருந்தது. அந்த ரிவரில் இவங்க எங்கள் லோக்கல் கோஸ்டாரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து அவங்களுடைய ஓன் கயாக்கில் வந்து அணுவை கூட்டிகிட்டு போனாங்க. இது அணு தான் எடுத்தா, அவளால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஸோ இங்கே கயாக் பண்ணும்போது குட்டி ரிவர் ஒரு 15-20 minutes வந்து ரொம்ப அழகாக சுற்றி வந்து அனிமல்ஸ் அண்டு இங்கே கோஸ்டாரிக்கன் அனிமல்ஸ், ஸ்லாத், அது எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னால். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பே பண்ணணும். கயாக் நீங்கள் வந்து ஹையர் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணிட்டு தான் போகணும். பட் இது இவங்களோட எங்கள் ஃப்ரெண்ட் அவங்களுடைய ஓன் கயாக் அப்படிங்கிறதுனால அனு வந்து தே டுக் ஹர் ஃபார் அ ரைடு இன் திஸ். நாங்கள் போகல, ஏன்னா இது ரொம்ப கீழே உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்படி வரா மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் அணு மாத்திரம் போயிட்டு வர சொல்லிட்டோம். அது முடித்தோடனே என்னங்க செம்ம பசி, லன்ச் டைம். இங்கே லிமான் வரோம் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் சொல்கிற 2 விஷயம், புந்தா உபா பீச், இப்போ தான் நீங்கள் அதை பார்த்தீங்க. அடுத்தது இந்த தமாரா அப்படிங்கிற கரீபியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்.
இது வந்து 130 இயர்ஸ் ஓல்டு ரெஸ்டாரண்ட் எல்லாருமே வந்து இங்கே நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லியிருந்தாங்க போல இருக்குது. ஐ மீன் அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி, என்னுடைய கப்புள் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ், அனு ஸ்கூல் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ என்ன இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா குவான்டிட்டி வந்து நல்லா கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் பாயிண்ட்டும் வந்து நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹெரிட்டேஜ் ஆஃப் லைக் ஒரு 100 வருஷங்களுக்கு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் லிமான் அப்படின்னு. இன்னொன்று கரீபியன் அண்ட் மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸ். நமக்கு ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸ் கொடுக்கறது ரொம்ப யூனிக்கான. இப்போ உங்களுக்கு வந்து கரீபியன் ஃபுட் அண்ட் மெக்சிகன் ஃபுட்லாம் பிடிக்கும்னா இந்த பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு. அவங்களுடைய சாஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அந்த சில்லிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு இவங்க எல்லாருமே ஒரு ஐட்டம் சொன்னாங்க. நான் சொல்லலை, ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நடுவில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு, இங்கே ஒரு பீச் வைப்ஸ் கரீபியன் சாங் ஒன்று ப்ளே பண்ணல, லைவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கரீபியன் பீச் வைப்ஸோட ஒரு சாங். ஒன்றும் புரியல, அது வேறு விஷயம். பட் மியூசிக்கு எதுக்குங்க லாங்குவேஜ், எனிதிங் வி கேன் என்ஜாய். ஸோ ஃபுட்டு வந்துடுச்சு. ஆளுக்கு ஒரு ரைஸ் வெரைட்டி, அப்புறம் அனு அவளுடைய ஓன் பிளாட்டர் ஒன்று சொல்லியிருந்தா. இது எல்லாத்துலேயும் நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்தேன். எனக்கு சாலட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்னவோ அது எங்கே போனாலும் எனக்கு சாலட் பிடிக்கும். பார்த்தீங்களா, என் பிளேட் எம்டி, ஏன்னா நான் அதுலேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கும் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இதுவே ஈவினிங் மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் பீச்சில் வந்து எங்களுடைய ரெசார்ட் பீச்லேயே அனு வந்து சும்மா ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணி சந்தோஷம் எடுங்கன்னு அவர் இது பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பி எங்களோட பிளேஸ்க்கு வந்தாச்சு மண்டே மார்னிங். அண்ட் ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா இந்த மான்சனீஜா அப்படிங்கிற ஒரு பீச் இருந்தது. இது நாங்கள் இறங்கி போகல, ஏன்னா வி ஆர் கெட்டிங் பேக், அதனால். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பார்ட் 2 vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். And thank you so much for watching this video with me. See you all soon in my next vlog. Take care and bye-bye.